இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Googleல வந்து நம்ம ஒரு டைம் சர்ச் பண்றப்போ, நமக்கு வந்து எது கரெக்ட்டான ஒரு சர்ச் அது. நமக்கு வந்து இப்போ ஒரு சர்ச்க்கு வந்து 2, 3 ஆன்சர்ஸ் இல்ல 2, 3 சஜஷன்ஸ் 2, 3 பிரெடிக்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து எதடா நம்புறது அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து வந்துருவோம். ஸோ இனிமே வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா, Googleலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆக்சுவலா கொண்டு வந்துட்டாங்க. லைக் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பண்ணும். ஏஐ பண்ணதுக்கு அப்புறம் அந்த விக்கிபீடியா மெசேஜஸ் லைக் என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் வந்து அதுக்கான நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அதுக்கு அடுத்தா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஏஐ தான் வரும். ஸோ அது எப்படி வந்து நம்ம ஆன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக எந்த மொபைலையும் ஆன்ல இருக்காது. அது எப்படி ஆன் பண்ணுறது இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து நம்ம கூகுள் ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணுறோம்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் லைக் அதோட ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணுவோம். இப்போ வந்து என்னென்ன வெப்சைட் இருக்குன்னா, அந்த கோரான்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விக்கிபீடியா, இன்னும் சில வெப்சைட்ஸ் லைக் ஃபேமஸ் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயத்துக்கு வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிப்போம். ஒரு சிலதெல்லாம் எப்படின்னா லைக் கூகுளாலே வெரிஃபை பண்ணப்பட்டு நமக்கு டேரெக்டாக ஒரு 4, 5 லைனில் வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றதா, எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு சர்ச் தான், ஒரு ஆன்சர் தான் அப்படின்னு கிடையாது. கூகுளில் நம்ம ஒரு விஷயம் சர்ச் பண்ணோம்னா, அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நிறைய வெப்சைட்ஸ் வந்து நிறைய விதமாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் கண்டென்ட்ஸ் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்க்கு நடுவில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி கூகுளில் ஏஐ ஆன் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே லைக் நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தா கூகுளோட அப்டேட்டட் வெர்ஷன் வச்சுக்கோங்க. அது மொதல் விஷயம். மேலே வந்து உங்கள் ஐக்கான் இருக்கும் இல்லையா, உங்கள் அக்கௌண்ட் ஐக்கானு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யுவர் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, அங்கே வந்து மொதல் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு ஏஐ தான் கேட்டிருப்பாங்க. ஏஐ அதுக்கப்புறம் வந்து மியூசிக் சம்திங் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். நோட்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லைக் தேவையில்லாது இப்போ வந்து அந்த ஏஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏஐ அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. அதாவது ஷோமி எக்ஸாம்பிள் நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரி ஏஐயில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் திருப்பி பேக் வந்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணணுமான்னு பார்த்து நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐயோட ஆன்சர் லைக் நீங்கள் ChatGPT, இந்த ஸ்னாப் ஏஐ எதில் நீங்கள் போட்டு என்ன ஆன்சர் வருமோ அதே விஷயம் வந்து டேரெக்டாக கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து மற்ற வெப்போ இல்லை மற்ற ஒரு ஆப்போ ஓப்பன் பண்ணி அவசியம் இல்லை. கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏஐ வந்து கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கூகுளில் வந்து ஏஐ வந்து ஆன் பண்ண முடியும். அண்ட் வீடியோவோட தான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம்.